SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ் புத்தாண்டு பலன்களில் விஸ்வாவசு வருடத்தின் கும்பராசிக்காரர்கள் அகோபிலம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் ஸ்தலத்துக்கு செல்வதும் அங்கு உங்களால் எத்தனை முறை எந்தெந்த இடத்துக்கு சென்று நரசிம்மரை தரிசித்தால் போதும், மொத்த நரசிம்மரை தரிசனம் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஆனால் போயிட்டு வருவது பல விதத்தில் டிப்ரெஷனை குறைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் மட்டும், வண்டி வாகனத்தில் மட்டும், நட்பு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தேகாரோக்கியத்தில் எப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை மூலியமாக ஜம்மென்று வெளியில் வந்து விடலாம். அசையா பொருள் சேர்க்கை, வீடு நலம், முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருப்பதனால் டக்கு சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் மட்டும் வயிற்று உபத்திரம் கண்டிப்பாக காணப்படும். உணவு முறை கண்டிப்பாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் சொல்வார்கள், உங்கள் மருத்துவர் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். உணவு முறையில் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதெல்லாம் முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம்தான் அதீத கவனமாக கும்பத்திற்கு காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏற்றம், நம்பிக்கை, செல்வாக்கு, உயர்ந்த இடம், தொழில் ரீதியாக அற்புதமான அமைப்பெல்லாம் ஏற்படுவது கும்பத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பு மாற்றம், தேகாரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய வெற்றிகளை பெற்றுத்தரும். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏப்ரல் மாதம் வந்துவிட்டது, சித்திரை பறக்கப் போகின்றது. 13ஆம் தேதி இரவு 14ஆம் தேதி விடிய காலம் வரை சித்திரை பிறப்பு. தமிழ் வருடத்தில் இந்த சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இடைக்காடர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. 60 ஆண்டுகள். அதில் முதல் ஆண்டு பிரபவ, கடைசி ஆண்டு அக்ஷய, அதாவது 60வது ஆண்டு. இப்பொழுது நமக்கு குரோதி 38வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கு. அது 13ஆம் தேதி இரவு 4வது மாதம் 2025ஆம் ஆண்டுடன் முடிகிறது. 14ஆம் தேதி 4வது மாதம் 2025ஆம் ஆண்டு 60 ஆண்டுகளில் 39வது ஆண்டாக வரக்கூடிய விஸ்வாவசு ஆரம்பித்து 2026ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு வரை நடைபெற்று, அதுக்கப்புறம் 40ஆவதாக வரக்கூடிய பிரபவ என்ற ஆண்டு ஆரம்பிக்கின்ற வரையில் இந்த வருடம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய ஆண்டு விஸ்வாவசு. விஸ்வாவசுக்குள் தான் நாம் போக போகின்றோம். ஒரு தமிழ் வருடத்திற்கும் வெண்பாக்கள் உண்டு. அந்த வெண்பாக்களின்படி இந்த வருடத்தில் விவசாய பெருக்கங்கள் மலைக்க வைக்கும் என்று சொல்கிறார். கால்நடையில் புரட்சிகள் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். பெரிய அளவுக்கு வரும். உலகம் முழுவதும் உணவு பஞ்சங்கள் நீக்கும். எந்த நாட்டில் பஞ்சம் இருந்தாலும் மற்ற நாடு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஏற்கனவே சொல்லி கொண்டு வருவதுதான், காய்கறி தோட்டத்திலிருந்து ஆர்கானிக் உணவு பழக்கங்கள்லேருந்து சிறிய இடத்தில் பெரிய அளவுக்கு உணவு செய்முறைகள், விவசாயத்தின் உற்பத்தி, விவசாயத்தில் புரட்சி, பால் புரட்சி, கால்நடை புரட்சி, அதே போல் கடல் வளத்தில் புரட்சி எல்லாம் ஏற்படும். பலவிதமான மருத்துவத்துறையில் பலவிதமான அபிரிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் அந்த வருடத்தில்
கிரகநிலைகள் சூரியன் எங்கே இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சித்திரையிலேருந்து ஆரம்பித்து மற்ற கிரகங்களை ஆரம்பித்து 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய சனி, 1.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ராகு கேது, 1 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குரு என்று எல்லாம் வைத்து தான் கணிக்கிறோம். தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்வதற்கு வாய்ப்புகள், நிலத்தின் நிலைமை உயர்வதற்குண்டான வாய்ப்புகள், உலகம் முழுவதும் நிலநடுக்கங்கள், கடல் பெரிய அளவுக்கு பாதிப்புகள், தீ விபத்துக்கள் தான் நிறைய ஏற்படுமா இந்த விஸ்வாவசுல. அப்போ ஆகாயமாக்க விமானங்கள், கடல் மார்க்க பயண கப்பல்கள், ரயில் விபத்துகள் இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். இயற்கை பேரிடர்கள் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் தீவிரவாத தாக்குதல்கள், தலைவர்களுடைய உயிருக்கு பாதிப்புகள், அரசியல் கூட்டணிகள் மாற்றங்கள், அரசியலில் கணக்குகள் மாற்றங்கள், பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்ற அரசியல் கணக்குகள் எல்லாம் மாறுவது, நன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள் பகையவர்களாக மாறுவது, அரசு அதிகாரிகள் பெரிய அளவுக்கு தவறு செய்வதால் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வருவது, வரி விதிப்புகள், உலகம் முழுவதும் வரி விதிப்பு தான் இருக்கும். மக்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு போகணும், சம்பாதிச்சது மட்டும்தான் இருக்கும், அரசாங்கத்துக்கு கொடுக்கறதே பெருசாக இருக்கும். போர் அடிச்சிடும். கடன் தான், தனிப்பட்ட நபர்கள் கடன், எல்லாத்துக்கும் கடன். கடனே வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா செத்துணும் நினைச்ச கௌரியமானாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டியது. அந்த அளவுக்கு பாதிப்புகள். பிரபலமான தலைவர்கள், பிரபலமான சினிமா துறை, பிரபலமான தொழிலதிபர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடல்கள் பாடக்கூடியவர்கள், மில்லியன் கணக்கில் தனக்கு ஃபாலோவர்ஸுகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கவனம். தேக ஆரோக்கியத்திலும் கவனம், எதிரிகள் விஷயத்திலும் கவனம். போர்களால் போர் முகங்கள், எல்லை பதற்றங்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள், மத கலர்வுகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் எல்லா ஊர்லேயும் அவர்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். மருத்துவத்துறையில் வளர்ச்சி, விவசாயத்துறையில் வளர்ச்சி, இந்த டெலிகாமில் வளர்ச்சி, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வளர்ச்சி, ஸ்மார்ட் போன் ஏராவில் வளர்ச்சி என்ற டிஜிட்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பு. நோய்களுக்கு தான் பெரிய பெரிய நோய்கள், கேன்சரிலிருந்து, ஸ்ட்ரோக்கிலிருந்து, ஹார்ட்டெல்லாம் பெரிய அளவுக்கு. மனிதனுக்கு மரண பயமே போகுமா? மனிதனுக்கு விபத்துகளால் தான் மரணமா? அது விபத்து இவர் தவறு செய்கிறதுனால. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வண்டி ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது ஆரம்பிக்கக்கூடிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் வளர்ச்சிகளுக்கும் விவசாயத்துக்கும், வானம் பொய்க்காமல் எல்லா இடத்திலையும் மழை பெய்வதற்கும், வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுவதற்கும், மலை சரிவுகள் ஏற்படுவதற்கும், காட்டு விலங்குகள் எல்லாம் வெளியில் வருவதற்கும், அந்த காட்டு விலங்குகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றக்கூடிய அமைப்பும், விலங்குகள் அதிக எண்ணிக்கையில் பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கும், உலகம் முழுவதும் எரிந்த காடுகள்லாம் மீண்டும் பசு என்று, பச்சை பசேல் என்று கண்கொள்ளா காட்சியாக இயற்கையுடைய அழகு அதிகரிக்கக்கூடிய அமைப்பெல்லாம், சட்டத்திட்டங்கள்லாம் உலகம் முழுவதும் கடுமையாக்கப்பட்டு இயற்கையை பேணி காப்பதற்கும், கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொண்டு வருவதற்கும், பெட்ரோலிய நாடுகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இருப்பதற்கும், பெட்ரோலிய பொருள்கள், பெட்ரோலியத்தை மட்டும் வைத்து வியாபாரம் செய்து சம்பாதித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு அவர்கள் ஐயோ வேறு எந்த லெவலில் அவர்கள் கான்சன்ட்ரேட் செய்து அந்த ஊரில் வருவாயை பெருக்குவதற்கு உண்டான அதெல்லாம் இப்போ துபாயை போல் டூரிஸ்ட் சென்டராக இந்த பெட்ரோலிய நாடுகள் எல்லாம் மாறுவதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுவதும், அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள், அரபிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், கத்தாரில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமைகள் எல்லாம் குறைத்து எல்லோரும் வந்து சென்று எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய உலக பொருளாதார நாடுகள் போல் ஆக்கி, ஏனென்றால் இவர்கள் பெட்ரோலியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரன்ற இந்த வருஷத்திலே 30% மேல் டவுன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக இவர்கள் பெட்ரோலை விற்பதற்கே பாதிப்பு ஏற்படும். அதுபோல் பெட்ரோல், டீசல் போன்ற இதெல்லாம் இல்லாமல் கிரீன் எனர்ஜி, எல்லா இடத்திலும் சூரிய எனர்ஜி,
உலகம் முழுவதும் கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் கார், எலக்ட்ரிக்கல் மோட்டார், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் என்று எல்லாமே மாற 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 இந்த அரபு கண்ட்ரிகள் அந்த இடத்துலெல்லாம் வேலை செய்பவர்கள் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு, இந்த ஆயில் கம்பெனிகளிலெல்லாம் திடீரென்று பெரும் நஷ்டங்கள் ஏற்படுவது, ஆயில் ஷேரில் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேரை மாற்றி கிரீன் எனர்ஜி ஷேருக்குள்ளாக போட்டுக்கொள்வதெல்லாம் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ புத்தாண்டு முழுவதும் பொது பலனே சொன்னால் அதை கேட்குறதுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டதை தவிர்த்து விட்டு நல்லது மட்டும் நடக்கும் என்று இறைவனை நம்புவோம், இறைவனை பிரார்த்திப்போம். SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.